எனக்கு ஹரே எனக்கு இந்த தோல் முட்ல பிடிச்ச ஹரே ஹரே நிறைய கிருஷ்ணா காய்ச்சல். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ணா. Hare நம Krishna. ஓம் விஷ்ணுபதாய கிருஷ்ண பிரதாய பூதலே ஸ்ரீமதி பக்தி வேதாந்த சுவாமின் இதி நாமினே. நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே निर्वेश सुनियवादी वसन्यारि सतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ண ஹரே Hare கிருஷ்ண Krishna, ஹரே Hare கிருஷ்ணா Krishna, கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண Krishna ஹரே 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 Hare ராம ஹரே ஹரே Hare ராம ராம Rama, ஹரே Hare ராம ராம Rama, ராம ராம ஹரே Rama ராம Rama, ஹரே Hare ஹரே. Hare. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. கிருஷ்ண ஹரே Hare கிருஷ்ண Krishna, ஹரே Hare கிருஷ்ணா Krishna, கிருஷ்ண கிருஷ்ண Krishna கிருஷ்ண Krishna, ஹரே Hare ஹரே ஹரே Hare. ராம ஹரே ஹரே Hare Rama, ராம Hare ராம Rama, ராம Rama ஹரே Rama, ஹரே Hare Hare. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ண ஹரே ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 Krishna கிருஷ்ண கிருஷ்ண Krishna ஹரே ஹரே Hare ஹரே Hare ஹரே Hare ராம Rama ஹரே Hare ராம Rama ராம Rama ராம Rama ஹரே Hare ஹரே. Hare. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ராம ஹரே ராம 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 ஹரே ராம ஹரே. ஹரே ஹரே. जय जय प्रभुपा जय जय प्रभुपा. ஜெய 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 ஜய பிரபுபா 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 प्रभुपा பிரபுபா ஜெய ஜய ஜெய ஜய பிரபுபா பிரபுபா. निताय गौर हरि बोल निताय गौर हरि बोल. நிட்டாய் ஹோ மிட்டாய் ஹரி போல ஹரி ஹரி போல் போல் ஹரி ஹரி போல் ஹரி போல் ஹரி போல் ஹரி போல் போல் மிட்டாய் ஹரி போல ஹரி 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 போல். போல். ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய் ஸ்ரீமத் பாகவதத்துக்கு ஜெய் எல்லா பக்தர்களுக்கும் ஜெய் ஹரே கிருஷ்ணா. மாதாஜிக்கு ஜெய் மாதாஜிக்கு ஜெய் கிரிராஜுக்கு ஜெய் ஹரே கிரிராஜுக்கு ஜெய். கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி. 53வது பதம் ஸ்ரீ கிருஷ்ணர் ருக்மணி திருமணம். பகவான் பீஷ்மகா சுதாத ஏவ நிர்ஜிதாய பூமிபான புரம் ஆனிய விதிவத் உப ஏமே குருத்வக. ஹரே கிருஷ்ணா. பதம் 83. மொழிபெயர்ப்பு ஸ்ரீல பிரபாதா விஜய். குருக்களை காப்பவரே, இவ்வாறு பரமபுருஷர் எல்லா எதிரி அரசர்களையும் வென்று
பீஷ்மகபுத்திரியை தமது தலைநகருக்கு அழைத்து வந்து வேத முறைப்படி அவளை திருமணம் செய்து கொண்டார். तदा महोत्सवो निरुणं जदुभूरि गृहे गृहे अभूत् अन्याभावनं कृष्णे जदुभद्र इन्द्रुभ ஹரே கிருஷ்ணா பதம் 84. மொழிபெயர்ப்பு அரசே, அப்பொழுது ஜதுபுரியில் ஜது நாயகரான கிருஷ்ணரிடம் மட்டுமே பிரத்யேக அன்பு கொண்ட மக்களின் வீடுகளில் பெரிய கொண்டாட்டம் நடந்தது. नरानारयस्सा मुदिता प्रमृष्टमणिकुण्डलः पार्यभारः उपाय क्रूर्वरो यसित्रवासस ஹரே கிருஷ்ணா பதம் 85. மொழிபெயர்ப்பும் ஜொலிக்கும் ரத்தினங்களையும் காதணிகளையும் அணிந்திருந்த ஆண் பெண்கள் அனைவரும் மகிழ்ச்சி பொங்க திருமண பரிசுகளை கொண்டு வந்து அற்புதமாக ஆடி அணிந்திருந்த மணமக்களுக்கு மரியாதையுடன் அளித்தனர். மணமகளுக்கு எத்தனை மணமகள் ஒன்றுதானே ருக்மணி மணமக்களுக்கு மணமக்கள். மணமக்களுக்கு இருக்கு. ரெண்டு பேரே மக்கள்னு தானே சொல்றேன், ஆணைய பண்ணி. ஓகே. சாபிருணி பூரி உத்ததம்பித்ரேகேதுபீர் விசித்திர மாலியம்பரரதன தோரணக பவ்ரிதித்வாரி உபகுலுத்தமங்கயர் ஆபூர்ண கும்ப குரு தூபதீபகை. ஹரே கிருஷ்ணா பதம் 86. மொழிபெயர்ப்பு சில பிரபாதாகியே அந்த விஷ்ணுகளின் பட்டணம் மிகவும் அழகாக காணப்பட்டது. உயரமான விழாத்தூண்கள் எழுப்பப்பட்டிருந்தன. மேலும் மலர் மாலைகளாலும் துணிக்கொடிகளாலும் விலையுந்த ரத்தினங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட தோரணங்களும் காணப்பட்டன. ஒவ்வொரு வீட்டு வாயிலும் மங்களகரமான பூர்ண கும்பங்களுடனும் அகில தூபங்களுடனும் தீபங்களுடனும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. சிகித்தமர்காமதாச்சுதாபி அகத பிரஷ்டே பூபூயம் கையர் துவாக்ஷி பரம்பிருஷ்டரம்ப பூகோபசோபித. ஹரே கிருஷ்ணா பதம் 87. மொழிபெயர்ப்பு திருமண விருந்தாளிகளாக வந்திருந்த அன்புக்குரிய அரசர்களுக்கு சொந்தமான மண்டசங்களாலும் நகர வீதிகள் சுத்தம் செய்யப்பட்டன. இந்த யானைகள் எல்லா வாயில் துவாரங்களிலும் வாழை மற்றும் பாக்குமரங்களை வைத்து நகரை மேலும் அழகுபடுத்தினார். குருசுருசுருஞ்சிய கையே விதர்ப்ப ஜதுகுந்தயக மிதோ முதுரோ தஸ்மின் சம்பிரமத் பரிதாத்வதம். ஹரே கிருஷ்ணா பாதம் 88. மொழிபெயர்ப்பு குரு திஷ்ய கேயக விதர்வ ஜது மற்றும் குந்தி முதலான அரச குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் சந்தோஷமாக இங்கும் அங்கும் உலாவும் மக்கள் கூட்டத்துக்கிடையில் ஒருவர் மகிழ்ச்சியுடன் சந்தித்துக் கொண்டனர். ருக்மிணியாகாரண குருத்வா கியாமனா ததஸ்ததக ராஜனோ ராஜகன்யா ச பபூர் புருஷ விஸ்மிதக. பதம் 89. மொழிபெயர்ப்பு ருக்மிணி கடத்தப்பட்ட வரலாற்றை பற்றி எல்லா இடங்களிலும் துதி பாடப்படுவதை கேட்டு அரசர்களும் அரசகுமாரிகளும் மிகவும் ஆச்சரியமடைந்தனர். துவாரகாய அபுத்ராஜ மகாமோத புரஸ்கசம் ருக்மணி ரம்யோ பேதம் திருஷ்டுவா கிருஷ்ணாம் ஸ்ரீயபதிம். ஹரே கிருஷ்ணா பதம் 60. மொழிபெயர்ப்பு பிரபாதாகியே எல்லா ஐஸ்வர்யங்களுக்கும் எசமானதான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மகாலட்சுமியான ருக்மிணியிடம் இணைந்ததைக் கண்டு துவாரகாபுரி வாசிகளுக்கு பேரானந்தம் உண்டாயிற்று. ஸ்ரீமத் பாகவதம் 10ஆம் காண்டத்தின் ஸ்ரீ கிருஷ்ணா ருக்மணி திருமணம் என்னும் தலைப்பை கொண்ட 54ஆம் அத்தியாயத்துக்கான தைப்பத்திரு ஆனாச்சானா பக்தி வேதாந்த சுவாமி பிரபாதருடைய எளிய தொண்டர்களின் பொருளுரைகள் இவ்வாறு நிறைவேற்றின. ஹரே கிருஷ்ணா. அவ பகவான் கடத்தி கொண்டு வந்தார். என்ன சிசுபாலன் ஜெயதரசன் இவங்கள் எல்லாமே யுத்தம் நடந்தது. பகவான் எல்லாரையும் வெண்டு வந்து துவாரகையில கல்யாண வீடு முடிஞ்சு அங்க மக்கள் எல்லாரும் வந்து எல்லாமே எல்லா பரிசு பொருட்களும் கொடுத்து எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு ருக்மணியை
கடத்தப்பட்ட வரலாற்றை பற்றி எல்லா இடங்களிலும் அது துதிபாடுவதை கேட்டு அரசர்களும் அரசகுமார்களும் மிகவும் ஆச்சரியம் அடைந்தனராம். இந்த கதையை கேட்டு கேட்டு எப்படி பகவான் ருக்மணியை காதல் கடத்தினார் கடிதம் அனுப்பி கடத்தி எல்லாம் படிச்சார். கடத்தி கொண்டாலும் முறையா கல்யாணம் செய்திருக்கிறாரு தானே. முறையா. தானே வேணும். முறையான கல்யாணம் அங்க நடந்து முடிஞ்சது. இப்ப கற்கண்டு பக்கத்துல இருந்தா வாயில போடுங்க, ஒரு கல்யாணம் முடிச்சு வச்சாச்சு. கற்கண்டு எங்கட கிரிராஜ் தாடா அங்க கற்கண்டு மேல இப்ப அவனைய கூப்பிட்டு அங்க எல்லாத்தையும் மல்லி வச்சுட்டு போவான். இவ்வளவு கல்கட்டை தந்து விட்டுட்டு இவரே ஆளுக்கால் சாப்பிட்டுக்கணும். முதல் அவைக்கு கல்யாண வாழ்த்துக்கள் சொல்லுவோம். எல்லாம் வாழ்த்துக்களா வாழ்த்துக்கள். ருக்மணி ருக்மணி துவாரகதீசருக்கு அவர்கிட்ட ஜெய். ஆசீர்வாதம். ஜெய். சொல்லுங்க. ருக்மணி துவாரகதீசருக்கு ஜெய். ருக்மணி துவாரகதீசருக்கு ஜெய். ஏன் துவாரகதீசரண்டா துவாரகை அவர் தான் ஆள்றா. துவாரகைலாம் இதெல்லாம் நடக்காது. அதில் துவாரகதீசரண்டா அவருக்கு பேர். அப்ப நல்ல ஒரு பேர். துவாரகதீசருக்கு திருமண வாழ்த்துக்கள் சொல்லுங்க எல்லாரும். இந்த கதையைத்தான் எல்லாருமே திருப்பி திருப்பி படிக்கிறதும் ஜோர்மான் பார்வதிக்கு சொன்னதும் அந்த பிராமணர் படிச்சதும் இந்த அத்தியாயம் தான் திரும்ப திரும்ப படிச்சது. இந்த கோயில்கள்ல எல்லா கோயில்லையும் இந்த திருமண ருக்மணி கல்யாணம் நடக்கும். நல்லா இருக்கும். பொம்பளை மாலையால் மாத்தி இந்தியாவுல நடக்கும் மாலை மாத்தி எல்லாமே நடக்கும். மாலை மாத்தினாள் அந்த பாட்டு தான். மாலை மாத்தினாள் மாலை மாத்தினாள் ராதா கல்யாணத்துக்கு இந்த ருக்மிணி கல்யாணத்துக்கு நாங்க இந்த அஷ்டபதி பாடுவோம். மாலை மாத்தினாள் ருக்மணி மாலை மாத்தினாள். ஹரே கிருஷ்ணா. அத்தியாயம் 55 பிரத்யும்னர் வரலாறு. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். கமலா மாதாஜி வாங்க. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பிரத்யும்னர் வரலாறு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மகனாக பிறந்த பிரத்யும்னர் பிறகு அசுரனான சம்பரனால் அபகரிக்கப்பட்டதையும் பிரத்யும்னர் சம்பரனை கொன்று ஒரு மனைவியுடன் வீடு திரும்பியதையும் இந்த அத்தியாயம் விவரிக்கிறது. பகவான் வாசுதேவருடைய அம்சமான காமதேவன் முன்பு சிவபெருமானின் கோபத்தால் எரிந்து சாம்பலானார். பிறகு அவர் ருக்மணியின் கற்பத்தில் மீண்டும் பிறவி எடுத்தாரோ. பிரத்யும்னரை தன் எதிரி என்று எண்ணிய சம்பரன் என்ற அசுரன் பிறந்த 10 நாட்களுக்கு குழந்தையை அபகரித்து சென்று சமுத்திரத்தில் இருந்துவிட்டு தன் நாடு திரும்பினான். ஒரு சக்தி வாய்ந்த மீன் பிரத்யும்னரை விழுங்கியது. அந்த மீனை செம்படவர்கள் பிடித்து சம்பரனுக்கே காணிக்கையாக கொடுத்தனர். அவனுடைய சமயக்காரர்கள் அந்த மீனை வெட்டியதும் அதன் வயிற்றில் ஒரு குழந்தையை கண்டனர். அக்குழந்தையை கண்டு ஆச்சரியம் அடைந்த வேலைக்காரியான மாயாவாதியிடம் சமயக்காரர்கள் குழந்தையை கொடுத்தனர். அச்சமயத்தில் நாரத முனிவர் தோன்றி குழந்தை யார் என்றதை அவளிடம் கூறினார். மாயாவாதி உண்மையில் காமதேவனின் மனைவியான ரதிதேவியாவாள். தன் கணவர் புதியதொரு உடலில் பிறவி எடுப்பதற்காக காத்திருந்த சமயத்தில் அவன் சம்பரனின் வீட்டில் சமையற்காரியாக பணியாற்றி வந்தாள். இப்பொழுது குழந்தை யார் என்பதை அறிந்த அவள் குழந்தையிடம் மிகவும் பாசம் கொள்ள துவங்கினான். குறுகிய காலத்துக்கு பின் வாலிப பருவமடைந்த பிரத்யும்னர் எல்லா பெண்களையும் தமது அலையினால் மயங்கச் செய்தார். ஒரு சமயம் பிரத்யும்னரை அணுகிய ரதிதேவி காதல் மனோபாவத்துடன் விளையாட்டாக தன் புருவங்களை அசைத்தாள். அவளை தன் தாயாக பாவித்த பிரத்யும்னர் அவள் தாய்க்குரிய மனோபாவத்தை விட்டு ஒரு காதலியை போல் நடந்து கொள்வது முறையென்று கூறினார். பிறகு தங்கள் இருவரும் யார் என்பதை பிரத்யும்னரிடம் கூறிய ரதி சம்பரனை கொன்றுவிடும்படி அறிவுரை கூறினாள். பிறகு அவருக்கு உதவும் வகையில் மகா மாயை என்ற மாய மந்திரத்தை அவருக்கு உபதேசித்தார். பிரத்யும்னரும் சம்பரனிடம் சென்று பல அவதூறுகளால் அவனுக்கு கோபமூட்டி போருக்கு அழைத்தார். இதனால் கோபாவேசமடைந்த சம்பரன் தன் கதாயுதத்தை எடுத்துக்கொண்டு வெளியில் வந்தான். அந்த அசுரன் பிரத்யும்னருக்கு எதிராக பல வசிய சக்திகளை பிரயோகிக்க முயன்றான். ஆனால் பிரத்யும்னர் அவற்றையெல்லாம் மகாமாய மந்திரங்களால் தடுத்து சம்பரசனை தமது வாளால் சேதம் செய்தார். அப்பொழுது ரதிதேவி ஆகாயத்தில் தோன்றி பிரத்யும்னரை துவாரகைக்கு அழைத்து சென்றாள். பிரத்யும்னரும் அவரது மனைவியும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அந்தப்புரத்தில் பிரவேசித்த பொழுது அங்கிருந்த அழகிய மங்கையர் பலர் அவர் ஸ்ரீ கிருஷ்ணரோ என்று எண்ணினர். ஏனெனில் தோற்றத்திலும் ஆடை அலங்காரத்திலும் அவர் பகவானை போல காணப்பட்டார். வெக்கமடைந்த அப்பெண்கள் மறைவிடம் தேடி இங்குமங்கும். ஆனால் சிறிது நேரத்துக்கு பின் பிரத்யும்னருக்கும் கிருஷ்ணருக்கும் இடையில் சிறு வேறுபாடுகள் இருப்பதை அவர்கள் கவனித்தனர். அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அல்ல என்பதை புரிந்து கொண்டதும் அவர்கள் உடனே அவரை சூழ்ந்து கொண்டனர். ருக்மணி தேவி பிரத்யும்னரை கண்டபொழுது தாய்ப்பாசம் மேலோங்கி அவளது ஸ்தனங்கள் இருந்து பால் பெரியோட தொடங்கியது.
அவருக்கு தானே பிரத்யும்னர் கிருஷ்ணரை போலவே காணப்படுவதை கவனித்த அவள் அவர் யார் என்பதை அறியாமல் கொண்டாள். தன் மகன்களுள் ஒருவன் பிரவசவ விடுதியிலிருந்து கடத்தப்பட்டதை அவள் நினைவு கூர்ந்தாள். அவன் உயிருடன் இருந்தால் என் முன்னிக்கும் இந்த பிரத்யும்னனுக்கு மொத்த வேதனாக இருப்பான் என்று அவள் எண்ணினாள். ருக்மணி இத்தகைய சிந்தனையில் ஆழ்ந்திருந்த போது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தேவையுடனும் வசுதேவருடனும் அங்கு வந்தார். பகவான் நிலையை நன்கு புரிந்து கொண்ட போதிலும் மௌனமாகவே இருந்தார். பிறகு நாரத முனி வந்து அனைத்தையும் விளக்கினார். விவரம் அறிந்து ஆச்சரியப்பட்ட அனைவரும் பேரானந்தத்துடன் பிரதியும்னரை தழுவிக்கொண்டனர். பிரதியும்னரின் அழகு கிருஷ்ணரின் அழகை ஒத்திருந்ததால் பிரதியும்னருக்கு தாய் என்ற ஸ்தானத்தில் இருந்த பெண்களால் அவரை தங்கள் காதலராக எண்ணுவதை கைவிட இயலவில்லை. எல்லா வகையிலும் அவர் ஸ்ரீகிருஷ்ணரை பிரதிபலிப்பவராக இருந்ததால் இயல்பாக அவர்கள் அவரை இந்த மனோபாவத்துடன் கண்டனர். ஹரே கிருஷ்ணா. ஹரே நல்ல கதை கிருஷ்ணா. வரப்போகுது. நல்ல கதை வரப்போகுது. நல்ல கதை வரப்போகுது. ம். இப்ப ருக்மணிக்கும் பகவானுக்கும் பிறந்ததுதான் பிரத்யும்னர். அவர் பிறந்து 10 நாளைக்குள்ளே அந்த சம்பிரசன் என்ற அந்த அசுரன் அவன் கடத்தி கொண்டு திருப்பதி கடலுக்கு போட்டு அந்த மீனுக்கு விழுங்கி திருப்பி அவன் வீட்டுக்குள்ளேயே மீனை அதுதான் கொண்டு போக அங்க அதுதான் போனது. இவர் காமன் ரதிதேவின் கணவன். மன்மதன் அவர் தானே. அது எப்படி செய்யறாரு? சோர்மானாலதான் அவர் நெட்டிக்கண் அந்த முருகனை தர சொல்லி போய் எல்லாரும் தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து சுயர்மானிட்ட காமனை தானே அனுப்பினது. அவர் நெட்டிக்கண்ணை திறக்க அந்த அவற்றை யாகத்தை குறைக்க ஜோகத்தை குறைக்க அவருக்கு கோபம் வந்து காமனை எரிச்சவர் அந்த கோபத்தை. அப்படித்தானே இதுல அப்படி அந்த கதை இதுக்கு வரையில. இதுல வந்து என்ன சோர்மானிட்ட இவர் போக சோர்மானிட்ட தன் காம இதை காட்ட போக சோர்மான் எரிச்சது அப்படியே சாம்பலாகிட்டார். அவர் தான் பிரத்யும்னரா ருக்மணியின் வயதுக்கு வந்ததும் இப்ப பேருந்து மீண்ட வயதுல இருந்து அங்க அந்த அரச அசுரன்ற வீட்டை போனதும் அங்க அவருடைய மனைவி ரதிதேவி தான் இப்ப அங்க மாயாவதி என்ற வேலைக்காரி அங்க இருக்கிறது. இதுதான் இந்த அத்தியாயம் முடியும் மட்டும் இதை குழம்பாம மனதுக்கு வச்சு கொண்டீங்கண்டா கதை வடிவ விளங்கி கொண்டு போகும். இந்த இடையக்கவே குழம்பினீங்களோ எல்லாம் தலகுலா போடும். சரியா? இது அவ்வளவு முக்கிய இதுக்கு போறோம். நல்ல ஒரு கதை. இது படிக்க நல்லா இருக்கும். ஓகே ராணி மாதாஜி வாங்க. 11 ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். ஸ்ரீ சுகவாச காமஸ்து வாசுதேவாம்சோ தத்தக பிராக் ருத்ர மஞ்சுனா தே ஓ பபத்யே யுயஸ் தம் ஏவ இப்ரத் பயத்த. மொழிபெயர்ப்பு. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். சுவதேவ கோஸ்வாமி கூறினார், முன்பு சுவேருமானின் கோபத்தினால் எரிந்து சாம்பலானவரும் வாசுதேவரின் அம்சவுமான காமதேவன் மீண்டும் புதியதொரு உடலை அடையும் பொருட்டு பகவான் வாசுதேவரின் உடலோடு ஐக்கியமானார். பொருளுரை. கிருஷ்ணருக்கும் ருக்குமணிக்கும் மகனாக தோன்றிய பிரதியும்னர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நித்தியமான சது இவ்யூக அம்சங்களில் ஒருவரான அதே பிரத்யும்னரே என்பதை நிரூபிப்பதற்கு ஸ்ரீல கோஸ்வாமி ஸ்ரீல ஜீவகோஸ்வாமி கோபால தாபனி உபனிஷதத்தில் உள்ள 240 பின்வரும் ஸ்லோகத்தை தமது கிருஷ்ண சந்தர்ப்பத்தில், அதாவது அனுச்சேத 87 மேற்கொள்ள காட்டுகிறார். யத்ராசவ் சம் ஸ்திதஹ கிருஷ்ணஸ் த்ரிவிஹ இத்யா சமாஹிதஹ ராமாநிருத்த பிரித்யும்னை ருக்மிண்யா சஹிதோ விபுக. அங்கு அதாவது துவாரகையில் சர்வ வல்லமை உடையவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் முழு ஆற்றலுடன் தமது 3 அம்சங்களான பலராமர், அனிருத்தர் மற்றும் பிரதியும்னர் ஆகியோருடன் வாழ்ந்தார். கிருஷ்ண சந்தபம். தற்போதைய ஸ்ரீமத் பாகவத்தின் தொடர்பாக மேலும் கூறுவதாவது, யாரை ருத்திரன் தமது கோபத்தால் எரித்தாரோ அந்த காமதேவன் இந்திரனுக்கு கீழ்ப்பட்ட ஒரு தேவர் ஆவர். இக்காமதேவனின் தேவன் வாசுதேவரின் ஒரு அம்சமும் மூல காமதேவருமான பிரத்யும்னர் பூர்த்தியற்ற ஓர் அம்சமாவர். அவரால் புதியதொரு உடலை சுயமாக அடைய இயலாததால்
பிரித்தியும்மனின் உடலுக்குள் புகுந்தார். இல்லையெனில் ருத்திரனின் கோபக் கனலுக்கு இரையான காரணத்தால் காமதேவன் உடலற்ற ஆன்மாவாகவே எப்பொழுதும் இருந்திருக்க வேண்டி வரும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் முதல் மகனான பிரித்தியும்னரின் உன்னத நிலையை பற்றி ஸ்ரீல பிரபுபாதா தமது பாகவத் பொருளுரைகளில், அதாவது 1:14-30 பின்வருமாறு உறுதி செய்கிறார். பிரித்தியும்னரும் அனிருத்தரும் பரமபுருஷரின் அம்சங்களில் என்பதால் அவர்கள் விஷ்ணு தத்துவங்கள் ஆவர். பகவான் வாசுதேவர் துவாரையில் தமது பூரண அம்சங்களான சங்கர்ஷ்ணர், பிரித்தியும்னர் மற்றும் அனிருத்தர் ஆகியோருடன் உன்னத லீலைகளில் ஈடுபட்டுள்ளார். எனவே அவர்கள் ஒவ்வொருவரையும் பரமபுருஷர் என்றே அழைக்கலாம். ஸ்ரீதர சுவாமி கருத்துப்படி ஸ்ரீகிருஷ்ணர் ஜாம்பாவதியை மணக்கும் முன்பே ருக்குமணியின் கற்பத்தில் பிரதியும்னர் பிறந்தார். பகவானின் மற்ற திருமணங்களும் பிறகுதான் நிகழ்ந்தன. பிறகு பிரித்தியும்மரின் சாம்பரின் அரண்மனையில் இருந்து திரும்பி வந்தார். ஆனால் கிருஷ்ணரது மற்ற மனைவிகளுடனான அவரது லீலைகளை சுகதேவ கோஸ்வாமி கூறும் முன்பாக தொடர்ச்சியின் பொருட்டு பிரித்தியும்மரின் முழு வரலாற்றை முதலில் அவர் விவரிப்பார். மேலும் ஸ்ரீதர சுவாமி குறிப்பிடுவதாவது, இப்பொழுது பிரத்யும்னர் தோன்றும் காமதேவன் வாசுதேவரின் ஓர் அம்சமாவார். ஏனெனில் வாசுதேவரால் ஆளப்படும் சித்த, அதாவது உணர்வு எனும் மூலப்பொருளிலிருந்து அவர் தோன்றுகிறார். பகவத்கீதையில் 10:28 பிரஜனஸ் சாஸ்மி கந்தர்ப்பக, மூதாதையர்களின் நான் கந்தர்ப்பன், அதாவது காமதேவன் என்று பகவான் கூறுகிறார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இப்ப இதுல கிருஷ்ணருக்கும் ருக்மணிக்கும் பிறந்த முதல் பிறந்ததான் பிரத்யும்னர். ஆனா அவர் எப்படி இருந்தார்? முதல் சோர்மானால இருக்கப்பட்ட அந்த காமதேனு பகவானுடைய அம்சம். பகவான் ஒவ்வொன்றை அந்த பூரணத்தின் வைபவம் முடிவில் வருது. அப்ப அவருடைய அம்சம் என்றதால இவர் காமதேவன் எரிக்கப்பட்டவுடன் பகவான் உடலில் அவர் ஐக்கியமாயினதாம். அதால தான் இங்க ருக்மணிக்கு மகனாகவே திருப்பி இவர் பிறந்துட்டார். காமதேனு பிரத்யும்னரா வந்துட்டார். இவர் சதுர்வியூகமாக இருக்குன்னு அதான் வாசுதேவர், சங்கர்ஷ்ணர், பிரத்யும்னர், சொல்ற நீங்கள் இந்த சங்கர்ஷ்ணர் பிரத்யும்னர் எழுதுறாங்க. நாலு சொல்ற நீங்கள் நாலு தான். சங்கர்ஷ்ணர், பிரத்யும்னர், வாசுதேவர், சங்கர்ஷ்ணர், பிரத்யும்னர், அனிருத்தர். இந்த 4 பேர் தான் ராம, லட்சுமண, சத்ருக, பரதன் இவெல்லாம் வந்ததும் இந்த 4 பேர். இது பகவானுடைய பூரண அம்சங்கள். இந்த 4 பேருமே இவ பகவான் வாசுதேவர் இதுல இருந்து தான் துவங்குதி வேண்டிய இது கன பிரிவுகள் வரும். பகவான மூலம் கிருஷ்ணர், கோகுலத்துல கோலோக பிருந்தாவனத்துல மூல கிருஷ்ணர். இப்போ இந்த அவரில் இருந்து ஒரு விரிவு வருது. அந்த விரிவில் வாசுதேவரில் இருந்து தான் சங்கர்ஷ்ணர், பிரத்யும்னர், அனிருத்தர். இந்த சங்கர்ஷ்ணர்ல இருந்து தோன்றதான் அங்க சோர்மான்ற கதை அங்க வரும். சங்கர்ஷ்ணர்ல இருந்து தான் சோர்மான் வர்றார். அதால கனபேர் சங்கர்ஷ்ணர் வழிபடுறதாம் சோர்மான் தான் அங்க இந்த தெய்வமா இருக்கும். ஏனென்றா சங்கர்ஷ்ணர்ல இருந்து சோர்மான் வர்றார். அந்த கதையெல்லாம் இதுக்குள்ள அங்கால படிக்க போறோம். அப்ப இதுல என்ன அடுத்தது என்ன சொல்லப்படுதுன்னா, அங்க துவாரகையில சர்வ வல்லமையுடன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் முழு ஆற்றலுடன் 3 அம்சங்களான பலராமர் என்றா 3 அம்சம் என்றா முதல்ல 4 எல்லோர், அதுல 4 பகவான் தான். முதலாவது தான் வாசுதேவர். அவர் தானே, அவரோட தான் இந்த 3 பேரும் அங்க இருக்கிறது துவாரகையில என்று சொல்லப்படுது. பலராமர், அனிருத்தர் மற்றும் பிரத்யும்னர் ஆருடன் வாழ்ந்தார். அப்ப கிருஷ்ண சந்தர்ப்பத்தில் தற்போது ஸ்ரீமத் பாவத்தின் தொடர்பாக மேலும் கூறுவதாவது, யாரை ருத்ரன் தமது கோபத்தால் எரித்தாரோ, யாரை எரிச்சவர்? சோர்மான் மன்மதன. அந்த காமதேவன் இந்திரனுக்கு கீழ்பட்ட ஒரு தேவர் ஆவாராம். அந்த காமதேவன் இந்திரனுக்கு கீழ்பட்ட ஒரு தேவர். இக்காமதேவன் வசுதேவரின் ஒரு அம்சம், பகவான் ஒரு அம்சம். மூல காமதேவருமான பிரத்யும்னரின் பூர்த்தியற்றோர் அம்சமும் ஆவார். அந்த காமதேவன் வாசுதேவருடைய அம்சம். அந்த மூல காமதேவர் பிரத்யும்னருடைய அம்சமே அங்க வர குழம்பாதேங்கோ. முதலாவது அம்சம் வசுதேவர் முதலாவது அம்சம்.
வசுதேவர், ரெண்டாவது சங்கரிஷ்ணர், பிரத்யும்னே. சங்கரிஷ்ணர், பிரத்யும்னர், அனிருத்தர் அவரீன. சங்கர்ஷ்ணரா வந்துதான் பிரத்யும்னர். ஓகே ஓகே. இல்ல இல்ல அவன் 4 விரிவு வரைக்குள்ள முதல் வாசுதேவர்ல இருந்தா இந்த 3 பிரியுது. அப்ப இது சங்கரிஷ்ணர், பிரத்யும்னர், அனிருத்தர் வரையின. இப்ப இதுல இந்த பந்திக்க பாருங்க, இப்ப காமதேவன் கதை தான் இதுக்கு வருது. இப்ப இந்த காமதேவன் வந்து இந்திரனுக்கு கீழ்பட்ட ஒரு தேவர் தான் காமதேவன். ஆனா அந்த காமதேவன் வந்து வாசுதேவற்ற ஒரு அம்சம். பாருங்க அடுத்த வந்து மூல காமதேவருமான பிரத்யும்னரின் பூர்த்தி அற்ற ஓர் அம்சமாவார் இந்த காமதேவர். வாசுதேவன் அம்சமா இருக்கிறார். அந்த மூல காமதேவன் வந்து பிரத்யும்னரா இருக்கிறார். அந்த அவர்கிட்ட பூர்த்தி அற்ற நிலையண்டா அந்த ஒரு கண்ணுக்கு வெளிப்படாது. இப்ப பரமாத்மாவை கண்ணுக்கு பார்க்க முடியுமா? அதே கன்னியாகுமரி. சாரி. அப்ப அவரால் புதியதொரு உடலை சுயமாக அடைய இயலாதார். யாரால? சோர்மா நெரிச்சா பிறகு அவரால் வந்து புதிய ஒரு உடலை சுயமாக எடுக்க முடியல அந்த காமதேனு, சோர்மா நெரிச்ச காமதேனுவால. அப்ப பிரத்யும்னரின் உடலுக்குள் பூந்தார். அந்த பூத்தியற்ற நிலை இருக்கிற அந்த முதல் எரிச்ச சோர்மானால எரிச்ச காமதேவன் இருக்கிறாரல்ல, அவர் வந்து பிரத்யும்னன் பிறந்தா அப்புறம் உடலுக்குள்ள பூந்தவரோ என்னண்ட வாசுதேவர் பகவானோடவே ஐக்கியமாயிட்டான். அந்த காமதேவன் எரிஞ்ச உடனே அந்த பகவான் தான் இங்க வாசுதேவர். அப்ப வாசுதேவன் அம்சமா இருக்க. இப்ப பிரத்யும்னர் வந்து யாருக்கு பிறக்கிறார்? பகவானுக்கு தானே பிறந்ததுதான் இந்த காம என்ன பிரத்யும்னர். அந்த பிரத்யும்னரார் அந்த காமதேனு தான் இஞ்ச இவைக்குள்ள வந்து மகனாக பிறந்தின. சரியா? இதை சோமான வழியா புரிஞ்சோளும். அது விளங்கு. காமதேவன் தான் பிரத்யும்னரா பிறக்கிறார். அதான் அந்த கிருஷ்ணருக்கு மகனாக அந்த காமதேவன். அந்த காமதேனு தான் இந்த பிரத்யும்னர். சரியா? பகவானுகிட்ட ஐக்கியமாகி பகவான் குழந்தைய அப்ப வந்துட்ட. அப்ப இல்லையெனில் ருத்னரின் கோபக்கணலுக்கு இரையான காரணத்தால் காமதேவன் உடலற்ற ஆன்மாகவே இருந்திருக்க வேண்டும். இப்ப பகவான் உடலுக்கு பூந்தாங்க அவருக்கு மகனா பிறந்து பிரத்யும்னரா வந்துட்டார் அந்த காமதேவன். ஒரு கதை வருது. நானும் சொல்ல மாதாஜி சொன்ன அதுகளை சொல்லி குழப்ப வேணான்னு கொஞ்சம் பொறுங்க. ஏனண்டா அவ ராணியக்கா என்ன சொல்ல வர்றாண்டா, ரதிதேவி சொல்லுவா எந்த புருஷனை அழிச்சு போட்டீங்க அவருக்கு ஒரு எனக்கு மாத்திரம் படிக்க போறோம் பாருங்க. அந்த விளக்கம் இங்க நாங்க படிக்க போறோம். அதாலதான் இப்ப முன்னுக்கு குழம்பாம இருந்தா வரிசையா அங்க போக உங்களுக்கு இன்னும் கூட விளங்கும். அதால நான் அங்கத்த கதையை இங்க கொன்றையில இப்ப ரதிதேவின் கதையெல்லாம் பெறப்போகுது. அப்ப பாருங்க, இப்ப பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் முதல் மகனான பிரத்யும்னரின் உன்னத நிலையை பற்றி ஸ்ரீல பிரபாதா தமது பாகவத பொருளுரையில வந்து 1வது காண்டம் 14வது அத்தியாயம் 30வது ஸ்லோகம் பாகவதத்துல கொடுத்திருக்கிறார், உறுதி செய்கிறார் பிரபாதா. அப்ப பிரத்யும்னரும் அனிருத்தரும் பரமபுருஷரின் அம்சங்களே என்பதால் அவர்கள் விஷ்ணு தத்துவங்கள். விஷ்ணு தத்துவத்துக்குள்ள வரையினே. இப்ப பிரத்யும்னரும் அனிருத்தரும் விஷ்ணு தத்துவத்துக்குள்ள வரையின. நாங்க என்ன தத்துவத்துக்கு வருவோம்? யார் கண்டுபிடிப்பீங்க? மாயா தத்துவம், ஜீவ தத்துவம். அந்த தத்துவத்துக்கு நாங்க இருக்கிறோம். இவ வந்து விஷ்ணு தத்துவத்துக்கு இருக்கிற விஷ்ணுவின் ஒரு அம்சமா அங்க வருகின. சரியா? பகவான் வாசுதேவர் துவாரகையில் தமது பூரண அம்சங்களான பாத்தீங்களா? இப்ப வாசுதேவர் வந்துட்டார். அடுத்தது சங்கரிஷ்ணர், அடுத்தது பிரத்யும்னர் மற்றும் அனிருத்தர் ஆகியோருடன் உன்னத லீலைகளில் ஈடுபட்டுள்ளார். சரியா? இந்த 4 பகவான் அம்சங்கள் இந்த விஷ்ணு தத்துவங்களான பகவான் வாசுதேவர் துவாரகையில வந்து ஒரே நேரத்திலேயே வந்துடுவீனமோ. அதான் இந்த காலத்துல என்ன சொன்னப்படுது? முதல் வந்தது பிரத்யும்னர், மற்றவை வந்தது பிறகு. ஆனா இந்த கதை எல்லாத்தையும் சுகதேவர் இப்ப சொல்றார் பாருங்க. இதுல வந்து இருங்க, இதை முடியக்க உங்களுக்கு என்ன விளங்கும். அப்ப இவ 4 அம்சங்களோட அங்க இருக்கிற இந்த 4 அம்சம் வந்து விஷ்ணு தத்துவங்கள் தான். வாசுதேவர் அம்சங்களாக சங்கர்ஷ்ணர், பிரத்யும்னர் மற்றும் அனிருத்தர் ஆகியோருடன் உன்னத லீலையில் ஈடுபட்டுள்ளார். அப்ப இந்த சங்கர்ஷ்ணர்ல இருந்து தான் அந்த சோர்மன் ருத்ரன் கதையை அங்க வரும். இப்ப அதுக்கு நான் போகவே இல்லை. அப்ப அடுத்தது ஸ்ரீதர சுவாமியின் கருத்துப்படி ஸ்ரீ கிருஷ்ணர் ஜம்பவாவதியாருடைய ஜம்பவான்ற
முடிக்கிறார். அதுக்கு முதல் நடந்த கதை அது அந்த ஜம்பவான் வந்து ராம அவதாரத்தில இருந்தே ஜம்பவான் இருக்கிறார். ம் கிருஷ்ண அவதாரம் மட்டும் ம் ம் இருக்கிறார். ம். அவருடைய மகளை இவர் எப்படி போய் சந்திச்சார்? இப்ப சொல்லவா அப்புறம் சொல்லவா? சொல்லுங்க சொல்லுங்க, ஓகே இன்ட்ரெஸ்டிங். ஓகே. அந்த சியாமகந்தக மணி இருக்குல்ல, சத்யபாமாவை பகவான் முடிப்பார். அடுத்ததா முடிக்க போறவன் அப்பா ஒரு சியாமசந்த மணியை வச்சிருப்பார். அந்த மணியை அவர் வந்து அவருடைய மகன் எடுத்து கொண்டு போய் காட்டுக்கு போய் காட்டில் செத்துடுவார். ஆனால் பிறகு சத்யஜித் வந்து சத்யபாமாண்டி அப்பா வந்து சொல்லுவார் கிருஷ்ணர் தான் அதை எடுத்துட்டாருண்டு. அப்போ கிருஷ்ணர் தண்ணியில் அவத்தூர் வந்துட்டு அதை தான் இல்லையன்றதை புதுப்பிக்க வேணும் நிரூபிக்க வேணும்னுட்டு அவர் காட்டுக்கு போவார். அங்கே போனால் சத்யாசித்தின் மகன் செத்துறப்பார், சிங்கம் செத்திருக்கும். அங்கே கல் அந்த சியாமசந்த மணி இருக்காது. இவர் தேடிக்கொண்டு போய்க்க ஒரு குயக்கிட்ட போக அங்கே ஒரு பிள்ளை இருந்து இந்த கல்லை விளையாடி கொண்டு இருக்கும். அந்த கல் ஏன்னு போல முக்கியம்னா அது ஒரு நாளை 18 கிலோ தங்கத்தை வச்சு விர பண்ணுறது கல் ஒன்று சியாமசந்த மணி ஒரு நாளைக்கு. அப்போ அங்கே குயக்குள்ள போக அந்த புள்ள கல்லை வச்சிருக்கோம். பின்ன பகவான் அந்த கல்லை எடுப்போம்னு போக புள்ள வீரிட்டு கத்தும். அப்போ உடனம் பேர்ந்து ஜம்பவான் வந்துடுவார். அது ஜம்பவான் குழந்தை தான் நாங்கள் விளையாடி கொண்டு வந்தது 6 வேகி சுத்தம் வாங்கிடும். அப்போ கிருஷ்ணரோட போன துவாரக வாசகன் மற்றாக்கள் எல்லாம் அந்த குகையை அடைச்சி போட்டு கிருஷ்ணர் இறந்துட்டார் இனி வர மாட்டார், அங்கே யுத்தம் பெருசாக நடந்தது, குகைக்க போனவர் இனி வராருன்னா அவை போய் துவாரகையில் ஆரம்பிச்சிருவேன். பகவானுக்கும் ஜம்பவானுக்கும் 24 வாலியே இல்ல 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 கரடி, இது கரடி. அப்ப 27 நாள் யுத்தம் நடக்குது, தோற்கவே இல்லை. அப்பதான் நினைக்கிறான் ஜம்பவான் வந்து அவ்வளவு வீரன் சண்டை யுத்தம் செய்யறதுல. அப்ப இவரார் என்னோட தோற்கவே இல்லை, கலைக்கவே இல்லை, இவ்வளவு நாளும் யுத்தம் செய்யறார், என்னுடைய நாதனாத்தான் இருக்குமோ ராமபிரானாத்தான் இருக்குமோ என்று நினைக்கிறாராம். அந்த ராமர் தானே ஜம்பவான் ஜம்பவான் நினைக்கிறான். அப்ப அதுக்கு பிறகுதான் பகவான் தன் உருவத்தை காட்டுவார். அந்த ராமர் தானே இப்ப கிருஷ்ணரா வந்திருக்கிறார். அப்ப அவர் எல்லாம் அவருடைய பாகத்துல இருந்து வணங்கி கல்லையும் திருப்பி கொடுத்துட்டு என்ற மகளையும் கொண்டு போ என்ற கரடி மகளையும் கொடுப்பார். ஜம்பவான் கரடிக்கு பிறந்தா கரடி மகள் தானே. பகவான் தொட்டார், அது வடிவான பொம்பளையாய வந்துட்டு. இல்ல ஜம்பவானுடைய மகள் ஜம்பவாவதி. அவன் மகன் தான் பிறகு சாம்பலாம் வருவான். இந்த கதையெல்லாம் இதுக்கு இந்த புத்தகம் இதைத்தான் நீங்க படிக்க போறீங்க. இப்போ ஒரு கொஞ்சம் சொல்றேன். ஜம்பவான் மக பேரன் தான் சாம்பன். சாம்பன் இந்த வந்த முதல் வந்த சாம்பன் நாங்கள் வாய்ச்ச 30 வந்த அந்த சாம்பனே. இல்ல 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 இது வேற அது வேற. பேர் என்ன மாதாஜி? என்ன என்ன இப்ப சொன்னீங்க சியாம சுந்தர் சியாமகந்தமணி சியாமகந்தம். இந்த புத்தகத்துல கைக்கு வேற போகுது. இந்த புத்தகத்துல இதைத்தான் படிக்க போறேன். இப்ப சுருக்கமா இங்க தேவைப்படும்ன்றதுக்காக ஒரு சின்ன விஷயம் தான் நான் கொடுத்துருக்கிறேன். நான் விரிவா போக இல்லை, இதை பார்ப்போம். ஓகே. அப்போ இது வந்து இந்த ஜம்பவாவதியை மணக்கும் முன்பே ருக்குமணியின் கற்பத்தில் பிரத்யும்னர் பிறந்துட்டார். பாருங்க, நீங்கள் கேட்டீங்க அந்த கதையை அவையவே இந்த இப்போ முடிச்ச கதை கேட்டீங்களா? அப்போ இப்போ ஜம்பவாவதியை முடிக்க முதலே பகவான் ருக்மணியை முடிச்சார், அதுக்கு முதலே பிரத்யும்னர் பிறந்துட்டார். அப்போ பகவானின் மற்ற திருமணங்களுக்கு பிறகுதான் நிகழ்ந்தன, பிறகுதான் மற்ற திருமணம் எல்லாமே நடந்தது. முதல் நடந்தது ருக்மணி தான். அப்போ பிறகு பிரத்யும்னர் சம்பரனின் இது அசுரனா, இது இந்த ஜம்பவாதி இந்த மகன் அல்ல, இது அசுரன். அப்ப சம்பரனின் அரண்மனையில் இருந்து திரும்பி வந்தார். யார் வந்தவர்? பிரத்யும்னர் திரும்பி வந்து. ஆனால் கிருஷ்ணர் அது மற்ற மனைவிகளுடனான அவரது லீலைகளை சுகதேவ கோஸ்வாமி கூறும் முன்பாக பாருங்க, பகவான் மற்ற மனைவிகள் என்ற லீலை கூற முதல் தொடர்ச்சியின் பொருட்டு பிரத்யும்னரின் முழு வரலாற்றையும் இப்ப இதுக்குள்ள கொடுக்க போறார். அதான் பிரத்யும்னன் வரலாறு இந்த அத்தியாயம். இதை முடிச்சுதான் பிறகு மிச்சம் எல்லாம் அங்கால கொடுபட போகுது. அப்ப இதுல மேலும் ஸ்ரீல சிறிதர சுவாமி குறிப்பிடுவதாவது, இப்பொழுது பிரத்யும்னருக்குள் தோன்றும் காமதேவன் வாசுதேவரின் ஓர் அம்சம். பிரத்யும்னர் உடல்ல இப்ப நடந்து கொண்டிருக்கிறது பகவானுடைய ஒரு அம்சம். ஏனெனில் வாசுதேவரால் ஆளப்படும் சித்த அந்த உணர்வு என்னும் மூல பொருளில் இருந்து அவர் தோன்றினார்.
ம். பகவத்கீதையில் 10:22 பிரச்சன்ன சாமி கந்தர்ப அந்த பூரணத்தின் இதில் சொல்றார், ம். மூதாதையர்களில் நான் கந்தர்ப்பன் என்றா காமதேவன் என்று பகவான் கூறுகிறார். இப்ப இந்த பிரத்யும்னர் பகவானுடைய அம்சம். அப்ப அந்த காமதேவன் எது எது பெசலா இருக்கோ அது தான் என்று பகவான் சொன்னார். இப்ப அந்த பெசல் தான் அவருடைய பிள்ளையா அந்த காமதேவன் தான் இப்ப பிரத்யும்னரை ருக்மணிக்கும் பகவானுக்கும் பிறந்திருக்கிறார். சரியா? இதை குழம்பாதுங்க, அதான் குழம்ப வேண்டாம் இல்ல குழம்பல. விளங்குது விளங்குது விளங்குது. ஏனண்டா இன்றைக்கு விளங்கும், இப்ப இது நாளைய குழம்பினீங்களா கதையே விளங்காது. ஏனண்டா இப்ப விளங்கிட்டு தான் காமதேவனை சோர்மான் கொள்றார். அந்த காமதேவன் தான் பிரத்யும்னர் அஞ்ச பிறக்கிறார். அந்த பிரத்யும்னன் பிறந்து 10ஆம் நாள் சாம்பரன் என்ற சாம்பரன் அசுரன் அசுரன் கடலுக்கு கொண்டு போய் போடுறான். கடலுக்கு அந்த மீன் விழுங்குது. அந்த மீனை பிடிச்சு கொண்டு சாம்பரன் வயிற்றுக்குள்ள விட்டா அவர் கொண்டு பிள்ளையா போறான். இருக்கிறார். அந்த மீன் அங்க போனது சம்பரன் வீட்டுக்கு தான் போனது. சரியா? சமையலுக்கு. அங்க சமையலுக்காரன்ன்றது ரதி தான். அங்க ரதி மாயாவதியா ரதி ரதி தான் அங்க நிக்கிறா. அப்ப அவ குழந்தைய வளர்க்குறா. அப்ப இந்த அவக்கு நாரதர் வந்து இது ஆரண்ட கதையை அங்க சொல்லி கொடுத்துட்டார். இந்த குழந்தைய ஆனா அவனுக்கு முதலே தெரியுமோ குழந்தைய நாரதர் வேற வந்த அப்புறம் தான் தெரியும். என்ன வந்தா அப்புறம் தெரியும். வந்தா முதலாவ குழந்தைய இந்த வளர்க்குறா. கதைகளும் வருதோ? எந்த கதை? இந்த கதை இப்ப நான் சொல்லி கொண்டிருக்கிறதோ எல்லாமே இந்த புத்தகத்துக்கு படிக்க போறீங்களா? எல்லாமே படிக்க போறீங்க. எங்களுக்கு அதை வாசித்தோம். அதான் எல்லாமே இங்கால வர போகுது. அதாலதான் இந்த இதுக்குள்ள முதல் இதுக்குள்ள வாய்ச்சாச்சு தானே எல்லாம் அப்ப அங்க வரும். அங்க எல்லாமே வரப்போகுது. நான் இப்ப ஏன் திருப்பி திருப்பி சொல்றேன்னா, இது எப்படி இவர் பிரத்யும்னர் வந்தார் என்ற கதையை நீங்க குழம்பாம இருந்தீங்கன்னா மற்ற எல்லாம் சுகமாவே விளையும் கொண்டு போடும். இப்ப இந்த இடையில போய் அவராரு இவராரு அந்த காமதேவனார் இவராருன்னு எல்லாம் குழம்பினீங்களோ எல்லாமே தலைகளா போடும். பகவானுக்கும் ருக்குமணிக்கும் பிறந்த பிள்ளை. அதான் இப்ப சோதவர் வடிவா கொடுக்கிறார். நான் மற்ற பகவான மற்ற ராணிகளை பற்றி கதைக்க முதல் பிரத்யும்னரை வடிவா கொடுத்துதான் நாங்க இந்த கதையை சொல்லித்தான் நாங்கள் சொல்ல போறேன் கொண்டு போறேன். இப்ப நாங்கள் இப்ப வசுதேவத்தை எங்களுக்கு தெரியும், பிரத்யும்னர், சங்கர்ஷ்ணர், அனிருத் மற்ற 3 பேர்ட்டையும் படிக்க போறோம். வசுதேவத்தையும் தெரியும் யாருன்றதை எல்லாமே நாங்கள் வந்து கொண்டே இருக்கோம். எல்லாமே படிப்போம். எங்கனையோ படிச்சாங்க. வந்து கொண்டே எழுதி வச்சிருக்கிறோம். பகவானின் அம்சம் 4 பேரையும் எழுதி வச்சிருக்கிறோம் கோப்பியில. பகவானுடைய விஷ்ணு தத்துவ அம்சங்களா பூரண அம்சங்களா எல்லாருமே இருக்குன்னு அதெல்லாம் சொல்றது பாகவதம். பகவானுடைய முகம் 10வது காண்ட முகம் எவ்வளவு தூரம் நாங்க அக்கறை பண்ணி அதை படிக்கிறோமோ அவ்வளவு தூரத்துக்கு அது புரியும் எங்களுக்கு. ஓகே ஓகே. இப்ப ராணி மாதாஜி வாச்சிட்டீங்க. அடுத்தது வந்து இன்பம் மாதாஜி வாங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பதம் 2. ச ஏவ ஜாதோ வைதர்ப்யாம் கிருஷ்ணல் வீரிய சமுத்பவः பிரத்யும்ன இதி விக்யாதः சர்வதோ அனவமக விதுஹ. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய. மொழிபெயர்ப்பு. அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய வீரியத்தில் தோன்றி ருக்மணியின் கர்ப்பத்தில் பிறந்து பிரத்யும்னன் என்னும் பெயர் பெற்றார். எவ்விதத்திலும் அவர் தம் தந்தைக்கு குறைந்தவராக இருக்கவில்லை. ஹரே கிருஷ்ணா. பதம் 3. தம் சப்ரமக காம ரூபி ஹ்ருத்வாதோகம் அனிர்தசம் ச விதித்வாத்மனः சத்ரும் பிராஸ்யோதன்பதி அகாத் கிரகம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. தாம் விரும்பிய உருவை ஏற்கக்கூடிய சம்பரா அசுரன் பிறந்த 10 நாட்களுக்குள் கொண்டி அபகரித்து சென்றார். பிரத்யும்னர் தனது எதிரி என்பதை அறிந்து சம்பரன் அவரை சமுத்திரத்தில் இருந்து விட்டு வீடு திரும்பினார். ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. விஷ்ணு புராணப்படி பிறந்த 6வது நாளில் பிரத்யும்னர் அபகரிக்கப்பட்டார் என்று ஸ்ரீ விஸ்வநாத சக்கரவர்த்தி சுட்டி காட்டுகிறார். பதம் 4. தம் நிர்ஜகார பலவான் மீனாக சோ அபி அபரக சக பிருத்யோ ஜாலேன மகதா கிருஷிதோ மத்ஸ்ய ஜீவிபிகி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய. மொழிபெயர்ப்பு. சக்தி வாய்ந்த ஒரு மீன் பிரத்யும்னரை விழுங்கியது. அம்மீன் மற்ற மீன்களுடன் இல்ல, அதோட வேற ஏதோ வருது மாதாதி. இருங்க.
மற்ற மீன்களுடன் ஒரு மாதாஜி பெரிய இல்ல வலையில். இல்ல மாதாஜி, அதோட எனக்கு இது வேற 6வதோட மொழிபெயர்ப்பு அதோ வந்துருச்சு. வாசிக்கிறோம். ஓகே ஓகே கமலா அம்மா வாங்க. அப்ப இதுல பாருங்க எப்படி கொடுவேன்னா, அவன் மீன் மற்ற மீன்களுடன் ஒரு பெரிய வலையில் செம்படவர்களால் பிடிக்கப்பட்டது. மீன் பிடிக்கிறார்களால இது பிடிக்கப்பட்டதா. அப்ப இதுல முதல்ல என்ன சொல்லப்படுது, இதுல வந்து பகவான் கிருஷ்ணனுடைய வீரியத்தில் வந்தவர் பிரத்யும்னர். தான் விரும்பிய ஒரு இருக்கக்கூடியவன் சூரன். அவன் எப்பவுமே பகவானுக்கு எதிர்ப்பு. இதுல சொல்லப்படுது பிறந்த 6வது நாளே அவன் கடத்திட்டான் என்று சொல்லப்படுது இந்த குழந்தைய. ஓகே, இப்ப அந்த மீன் இது 10 நாளோ 10 நாள் மேல கொடுத்துட்டு கீழே கொடுக்குறார். விஷ்ணு புராணத்தின்படி பிறந்த 6வது நாளில் பிரத்யும்னர் அபகரிக்கப்பட்டார் என்று கொடுப்படுது. ஓகே, 4 வாச்சாச்சு. மீனை வேற பிடிச்சிட்டு 5 வாங்க. கமலம்மா இப்ப கண்ணாடி போடுறீங்களா? நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். அது காது கேக்குது இல்லையா? வாசிங்க. பதம் 5. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பாவதிக்கு சம்பராய கைவர்தா உபாஜ இக்துர் உபாயனம் சுதா மகானசம் நீத்வா பக்யன் சுதேதினர் உதம். மொழிபெயர்ப்பு. ஸ்ரீல பாவதிக்கு செம்படவர்கள் அந்த அசாதாரண மீனை சம்பரனுக்கு காணிக்கையாக கொடுத்தனர். அதை அவன் சமையல் அறைக்கு அனுப்பினான். அங்கு அவர்கள் அதை ஒரு கசாப்பு கத்தியால் வெட்ட துவங்கினர். 16. கிருஷ்ணா இத்ருஷ்டவாத உதரே பாலம் மாயவத்ய ஞவேதயன் நாரதோ கதய சர்வம் தஸ்யா சங்கிதஸ்தே சேதச பாலஸ்ய தத்வம் உற்பத்திம் மத்ஸ்யோதர நிவேசனம். மொழிபெயர்ப்பு. கிருஷ்ணா. மீனின் வயிற்றில் ஒரு ஆண் குழந்தை இருப்பதைக் கண்ட சமயக்காரர்கள் அக்குழந்தையை மாயாவதியிடம் கொடுக்க அவளும் ஆச்சரியம் அடைந்தாள். பிறகு நாரத முனிவர் தோன்றி குழந்தையின் பிறப்பு மற்றும் மீனின் வயிற்றுக்குள் அது பிரவேசித்தது ஆகிய அனைத்தையும் அவளுக்கு விளக்கினார். கிருஷ்ணா. பதங்கள் 7, 8. சாசகஸ்ய வைபத்னீரதிர்நாம யசஸ்வினி பத்யோர்நிர்தக்த தேசஸ்ய தேகோத்பத்திம் பிரதிஷதி நிரூபிதா சம்பரணே சாசூதௌதன சாதனே காமதேவன் சிசும் புத்வாசக்தே ஸ்நேகம் ததார்பகே. மொழிபெயர்ப்பு. ஹரே கிருஷ்ணா. மாயாவதி உண்மையில் காமதேவனின் பிரசித்தி பெற்ற மனைவியான ரதியாவாள். தன் கணவரின் தேகம் எரிக்கப்பட்டதால் அவர் ஒரு புதிய தேகத்தை அடைவதற்காக காத்திருந்த வேளையில் அவள் காய்கறிகளையும் சாதத்தையும் சமைப்பதற்கு சம்பரனால் வேலைக்கு அமர்த்தப்பட்டாள். அக்குழந்தை உண்மையில் காமதேவனே என்பதை புரிந்து கொண்ட மாயாவதி அதனுடைய அன்பை வளர்த்துக் கொள்ள துவங்கினார். ஹரேஷ்ணா. ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி கதையை பின்வருவாறு வைக்கிறார். காமதேவனின் உடல் எரிந்து சாம்பலை ஆக்கப்பட்டதும் காமதேவன் மற்றொரு உடலை பெறும் பொருட்டு ரதி சிவபெருமானை வழிபட்டாள். சம்பரனும் ஒரு வரம் வேண்டி சிவனிடம் வந்திருந்தாள். அவன் முதலில் கண்டுகொண்ட சிவன் இப்பொழுது உனக்கு வேண்டிய வரத்தை கேள் என்று கூறினார். ரதியை கண்டு காமவசப்பட்ட சம்பரன் அவளையே தன் வரமாக வேண்டினான். அதற்கு சிவனும் ஒப்புக்கொண்டார். பிறகு தேம்பியாலும் ரதியை பார்த்து சிவபெருமான் பின்வருமாறு ஆறுதல் கூறினார். அவனுடன் சரி, அவனுடைய வீட்டிலேயே உன் விருப்பம் நிறைவேறும். உடனே தன் மாயா சக்தியால் சம்பரனை வசியப்படுத்தி ரதியை மாயாவதி என்ற பெயரை ஏற்றி யாரும் தீண்டாதபடி அவனுடைய வீட்டிலேயே வசித்து வந்தாள். ஹரே கிருஷ்ணா. இந்த கதையை பாத்தீங்களா அப்படி இருக்கு?
அப்ப இப்ப வந்து மீனின்ற இதுல வந்து இங்க வந்து இது ஆரண்டது எல்லாம் வந்து இப்ப நாரதர் சொல்லிட்டார். சொல்லிட்டு இப்ப வந்து என்ன நடக்குன்னு சொன்னா இந்த 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 பதத்தான் திருப்பியும் பார்க்கணும். அப்ப ம் இதுல வந்து இப்ப மாயாவதி உண்மையில் காமதேவனின் பிரதிஷ்ட அவ மனைவி ரதிதான் அது அவ. ம் அப்ப தன் கணவர் சோர்மான்ற சாபத்தால எரிக்கப்பட்டதாலே அவர் புதிய தகத்தை அடையும் வரை அவ காத்திருக்கிறா. ம் அப்ப அவ என்ன செய்யறா, இந்த சம்பரன் வீட்டுல தான் ஒரு வேலைக்காரியா இருக்கிறா, ம் காய்கறிகளை சாதம் சமைப்பதற்கு அந்த வீட்டிலேயே வேலைக்காரியாக அமர்த்தப்பட்டுட்டா. அப்ப அந்த குழந்தை உண்மையில் காமதேவன் என்பதை புரிந்து கொண்ட மாயாவதி அதனிடம் அன்பை வளர்த்து கொள்ள அவ துவங்கிட்டா. இல்ல ம் விஸ்வநாத சக்கரவர்த்தி என்ன கொடுக்குறாருன்னா, காமதேவன் உடல் எரித்து சாம்பலாக்கப்பட்டதும் ம் காமதேவன் மற்றொரு உடலை பெறும் பொருட்டு ம் ரதி சோர்மான வழிபடுறா. அந்த காமதேவனுக்கு இன்னொரு உடல் வர வேணும் ம் என்று அந்த ம் மனைவி ம் ரதி சோர்மான வழிபட்டு கொண்டிருக்கிறா. ம் அப்ப சம்பிரனம் என்ன செய்யறா, அந்த சோர்மானர் தான் அவனும் போய் ஒரு வரத்தை ம் வேண்டி சோர்மான ம் வழிபடுறான். நம்ம பாருங்க, சம்பிரனும் ஒரு மரம் வேண்டி சிவனிடம் வந்திருந்தான். ஏன்னா அசுரர் வந்து வந்து சோரமான தன்னை வந்து வணங்குறது. அவன் கேட்ட வரம் என்ன, அவனை முதலில் கண்டு சிவன் என்ன செய்யறார், அவனை தான் முதல் கண்டுட்டாரா. ம் அப்ப இப்பொழுது உனக்கு என்ன வரம் வேணுமென்று அவனை கேட்டுட்டார் முதலாவது. ம் அவன் என்ன ம் கேட்கிறான், ரதிய ரதிதேவி காமங்கண்டு காமவசப்பட்டு சம்பிரன் அவளையே தன் வரமாக பண்ணினான். ஆனா இந்த ரதி அங்க சோர்மான நோக்கி தவம் இருக்கிறா, தன்னுடைய கணவருக்கு உடல் வர வேணும். அ இவனே அதே சோர்மானிட்ட போய் முதலாவதா சோர்மான் கண்டதால உனக்கு என்ன வேணுமென்றார். எப்படி இருக்கும், மகாபாரதத்துக்கு ஆயுதங்கள் போர்க்கலைகளை கேட்கறதுக்காக துரியோதனனும் தலைமாட்டுல வேணுண்டாரு, இவர் கால் மாட்டுதான். அப்ப பகவானார கண்டது முதல் கொழும்பினோடனே வியந்தான், பஞ்சபாண்டவரை தான் பார்த்தேன். சம்பரன் சம்பரனை தான் முதல் கண்டார். அவர் கர்வத்தோட தலைமாட்டுல இருந்தார், இவ போய் பக்தியோட கால் மாட்டுல இருந்தார். அவர் முழிச்சொழும்பினோடனே அவையே தான் பார்த்தார், என்ன வேணும். அப்ப பஞ்சபாண்டவர் தான் முதல் கேட்டார் என்ன வேணும் பண்ண. ஆனா பஞ்சபாண்டவர் சொன்னா முதல் எங்களுக்கு முதல் அவன் துரியோதன அண்ணன் வந்துட்டான், ஆ, அவனுக்கு என்ன வேணும் ஒண்ணு கண்டு. அதே கால் மாதிரிதான் மாட்டுல இருக்கிறவைய தான் முதல் பாப்பினம் என்ன. பாப்பணும். ம் ஓ, கண்ணு ம் முடிச்சோன்னு முடிஞ்சு தானே பாப்போம். இவர் ஆனா கர்வத்துல போய் தலைமாட்டுல இருக்கும். உம் அப்ப அதே மாதிரி இந்த சோர்மான் என்ன செய்யறாரு, இந்த அசுரனை முதல் கண்டோனும் உனக்கு என்ன வந்த நீ வா, உனக்கு என்ன வரம் வேணும் சோர்மான் கேட்கிறார். ஆ, அவனும் அந்த ரதியே தனக்கு மனைவியாக வரணும்னு அவன் காம வசப்படுறான். சோர்மானும் என்ன செய்யறாரு, ஒப்பு கொண்டுட்டாரு, ஓகே பண்ணிட்டாரு சோர்மான். ம் அப்ப ரதியால என்ன செய்ய முடியும், அவ தேம்பி தேம்பி அழுகிறா. ஐயோ சோர்மான் தண்ட கணவனுக்காக இவ வரம் இருக்க, காமதேவன் வரவனும் உடல் பெற்று இருக்க, இப்படி ஒரு இதுக்குள்ள மாட்டுப்பட்டுட்டேனே. அங்க காமன் அங்க போனா தானே காமன் வருவார். அப்ப அதுக்குத்தான் சிவபெருமான் என்ன செய்தாரா, ஆறுதல் கூறுறாராம் பின்வருமாறு. ம் அவனுடன் நீ போ, அங்க செல், இந்த சம்பரசன் வீட்டுக்கு நீ போ, ம் அவனுடைய வீட்டிலேயே உன் விருப்பம் நிறைவேறும். எப்படி அதுதான் நிறைவேறுச்சது, அதுதான் மீனுக்குள்ளேயே அவருடைய இல்லையா. அவருடைய காமதேவன் அங்க வந்துட்டார். இப்ப அப்போ இந்த மாதாஜி குறுக்குறதுக்கு மன்னிக்கவும், இந்த இந்த சம்பரன் இருக்கிறாரல்லோ, அவர் இந்த இந்த இப்ப யார் ருக்மணின்ற அந்த யார் சிசுபாலன் ஜம்பவாதி இடத்தை சேர்ந்த அசுரன் அந்த அந்த குரூப்புகளோட தான் இந்த குரூப்பும் அப்படிப்பட்டதெல்லாம் இது. அது அங்க இருந்து தொடர்ந்து வந்துதான் இப்ப இந்த பிள்ளைய வந்து இப்படி கடத்த வேண்டி வந்தது. இவையில ஓ, உள்ள கோபத்திலேயே தூக்கி அதான். ஓ, எறிகிறது. கிருஷ்ணரை அதைத்தான் எதிரியா, நான் விளங்கி எப்பவுமே கொள்ளணும். கிருஷ்ணரை எதிரியா ஏன்னா தன்னை வச்சு கொண்டு. ருக்மணியை கடத்தி கொண்டு அவருக்கு ஒரு பிள்ளைய பெத்து போட்டேன்னா அந்த பிள்ளைய ம் கொண்டு இவர் அந்த அந்த கோபத்துல கடல்ல எறிகிறார். அங்க எறியினேன். ஆ, அப்ப அசுரர்களுக்கு எப்பவும் கிருஷ்ணர் ஏதோ ஒரு விதத்துல ஆ, எதிரிதான், ஆ, இங்க எதிரி. ஆ, அப்ப இப்ப அவன் விருப்பம் நிறைவேறும். ஆனா அந்த சம்பிரன் வீட்டுக்கே நீ போ, அவன் உன்னை கண்டு காமவசப்பட்டு உன்னையே கேட்கிறான், நீ அங்கேயே போ. எப்படி இருக்கும். ஆனா எப்படி சொல்லி விட்டுருக்காண்டா, ம், உடனே தன் மாயா சக்தியால் சம்பிரனை வசப்படுத்திய ரதி ம், மாயாவதி என்ற பெயரை ஏற்று ம். யாரும் தீண்டாதபடி அவனுடைய வீட்டிலேயே வசித்து வந்தா. ஆ, பாருங்க, அங்க இப்ப அசுரனால சம்பரசுரனாலே இவ தொடவே முடியாது, பேரும் மாறிட்டு மாயாவதி என்று மாயா வேலையும் அவ செய்வா. ம், அப்ப அவவால இதை தொட முடியாது. அப்ப இதுக்கு ஆறுதல் கூறினது சோறுமானே இந்த இது எல்லாத்தையும் சொல்லி எல்லாத்தையும் அனுப்பிட்டார். நீ ம், எதுக்கும் பயப்படாத, நீ அங்கேயே போனில், நீ என்னத்துக்காக ம், என்ன நோக்கி தவம் இருந்தியோ ம். அதே இது அது அந்த நடக்கும். வீட்டுல நடக்க போகுது அவர் என்று எல்லாத்தையும் சொல்லி பகவான் அவருக்கு பரிகாரமும் செய்துடுவார் சிவபெருமான். எல்லாம் சொல்லிட்டார். அப்ப அதால அவர் அங்க போனது. ஓகே, ம். அடுத்த கதிர்மால் மாதாஜி ஹரே கிருஷ்ணா மாதாஜி என்னோட இல்ல, நான் ஒரு டைம் வாசிக்கல இல்லையா. மாதாஜி. ஓகே, உன்னை இல்ல, வாசிக்க கண்டு அனுப்பிட்டேன். irritation அது அப்போ அனுப்பிட்டா எல்லாம் இது ஒன்றும் பாக்குறேன் இல்ல. 35 பார்த்தேன். அனுப்பினேன். 55 அப்ப அனுப்பிட்டா. ஓகே, 55 நேரம் அடுத்த முடியுது. அத்தியாயம் இல்ல 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 இன்றைக்கு ராணியக்கா விடிய அனுப்பினதுக்கு மேல இருக்கடுங்கோ. 55 56 எல்லாம் அவ இப்போ அனுப்பி நேற்று ஒரு முந்தா. ஒரு செகண்ட் இப்ப நீங்க எடுத்த எல்லாருமே நேரம் காணாது, அப்படியே இருங்கோ. இப்போ நாளைக்கு ஆமா. ரெடி ஆகுங்க. இப்ப அம்மா வாங்க.
நாதி தீர்க்கேன காலே மாதாஜி நேசா கர்ஜின் இல்ல என்ன மாதாஜி, சரி. நான் ஒன்னே ஒண்ணுதான் படிச்சேன், நான் படிக்குவான்னு கேட்டேன். நீ ஓகே படிங்க பரவாயில்ல வாங்க. மாதாஜி, படிக்க இருக்கா உங்களுக்கு? என்கிட்ட இருக்கு. இப்ப தானே படிங்க 9 படிங்க, அனுப்பியிருக்காங்க. 9 படிங்க, 9 படிங்க. பதம் ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பதம் 9. நாதி தீர்க்கேன காலேன சகாஷினி ரூட யௌவனக ஜனயாம் ஆச நாரீனாம் விஷந்திரீனாம் ச விப்ரமம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய. மொழிபெயர்ப்பு. குறுகிய காலத்திற்கு பிறகு கிருஷ்ணரின் மகனான இந்த பிரத்யும்னர் பூர்ண வாலிபத்தை அடைந்தார். அவரை நோக்கிய பெண்களை எல்லாம் அவர் வசீகரித்தார். ஹரே கிருஷ்ணா. பதம் 10. சாதம்பதிம் பத்ம சலாய தேசனம் பிரலம்ப பாகும் நரலோக சுந்தரம் சப்ரீட ஆஷோத்தபித பிரவேஷ்தி பிரித்யோபதஸ்தே ரதிர் அங்க ஷௌரத. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபாதருக்கு ஜெய. மொழிபெயர்ப்பு. அன்புக்குரிய அரசிய மாயாவதி வெட்க புன்னகையுடன் உயர்ந்த புருவங்களுடன் காதல் செய்கையுடன் அன்புடன் தன் கணவரை அணுகினாள். அவரது கண்கள் ஒரு தாமரையின் இதழில் போல் அகன்றிருந்தன. அவர் நீண்ட கரங்களை உடையவராகவும் மனிதர்களிலே பேரழகு மிக்கவராகவும் விளங்கினார். ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. மாயாவதிக்கும் பிரதிம்னருக்கும் இருந்த உறவை வெளிப்படுத்தும் முன்பே பிரதிம்னரிடம் தனக்கு இருந்த இல்லற அன்பை மாயாவதி காட்டினாள். பின்வரும் ஸ்லோகம் விவரிப்பது போல் துவக்கத்தில் இது இயல்பாகவே சில குழப்பங்களை விளைவித்தது. பதம் 11. ஹரே கிருஷ்ணா. தாமாக பகவான் கஷ்ணீர் பாதஸ்தே மதிர் அந்யதா மாத்ருபாவம் அதிக்ரம்ய வர்த்தசே காமினியதா. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபாதருக்கு ஜெய. மொழிபெயர்ப்பு. பகவான் பிரத்யும்னர் அவனிடம் கூறினார், தாயே, உங்கள் மனோபாகம் மாறியுள்ளது. நீங்கள் ஒரு தாய்க்குரிய முறையான உணர்ச்சிகளை மீறி ஒரு காதலை போல் நடந்து கொள்கிறீர்கள். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இப்ப வந்து மகன் மாதிரி பார்த்து காதலி மாதிரி வந்துடுது. தூக்கி வளர்த்து போட்டு அவருடைய காதல் கொள்ள அவருக்கு கேட்பாக்கடா. இது என்னடா இது? குறுகிய காலத்துக்கே அவர் வளர்ந்துட்டாராம். வளர்ந்து எல்லாரையும் பசுக இருக்கிறாராம் அங்க. அப்ப மாயாவதி வெட்க புண்ணையுடன் உயர்த்திய புருவங்களுடன் காதல் செயல் காட்டத்தான் அவர் சொன்னது, நீங்க தாய் மாறி இருந்து போட்டேன் இந்த வேலையை பண்றீங்களன்னு அவர் கேட்கிறார். அதான் இல்ல சொல்லி இருக்கு பாருங்க. இந்த எத்தனையாவது 10வது ஸ்லோகத்திலே கடைசியிலேயே பின்வரும் பிரத்யும்னருடன் தனக்கு இருந்த இல்லற அன்பை மாயாவதி காட்டினால் பின்வரும் ஸ்லோகம் விவரிப்பது போல் துவக்கத்தில் இது இயல்பாகவே சில குழப்பங்களை விளைவித்தது. பாருங்க, முதல் விளக்கம் தெரியாம இருந்து சின்ன பிள்ளையோட அப்படி ஒரு குழப்பத்திலே இருக்குது. எல்லாமே குழப்பம். திருப்பி இங்க அடுத்தடுத்த ஸ்லோகங்களுக்கு போய்க்கதான் அதின் விளக்கம் தெளிவாக. ரதிதேவிக்கு என்ன அவ்வளவு ஒரு இது கிடைச்சிருக்குது கிருஷ்ணரைய மனைவியா அடைகிறதுக்கு? பிரத்யும்னர் கிருஷ்ணர்ட்ட அம்சம் தானே, விஷ்ணு அம்சம் தானே. அவ இருக்கும் இந்த பிறப்பில் அவ வந்து கிருஷ்ணரை அடைய வேணும். ரதிதேவி வந்து என்ன காமதேவன் மனுஷி. காமதேவன் வந்து பேர்ந்து வந்து பகவானுடைய பிள்ளையாக அங்க வரையின. அப்ப இதெல்லாம் அவன் புண்ணிய கர்மாக்களால். இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை, சாதாரண விஷயம் இல்லை. இதெல்லாம் இது நடக்கிறதுக்கு பகவான் லீலையில பங்கேற்கிறவை எல்லாருமே நித்திய சித்தர்கள் தான் அங்க. அது சாதாரண விஷயம் இல்லை. அசுரர்கள் கூட அங்க பகவான் கருணையால தான். இப்ப அந்த அசுரர்கள் அடைக்கின்ற கதை வராது. சரியா? அசுரன் இருக்கிறதான் கதையே வருது அங்க. அப்ப எல்லாமே என்ன இது அசுர இனத்தையே சேர்ந்தவமா? இல்ல 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 இவ காம கந்தர்ப்ப இந்த மேல் சொர்க்கலோகங்களை சேர்ந்தார்கள். தேவர்கள். இப்ப காமதேவன் வந்து இந்திரனுக்கு கீழான ஒரு தேவனாத்தான் இருக்கிறார். ஓகே ஓகே. என்ன நேரம் வந்துட்டு 56. ஓகே, அம்மா கூப்பிட்டேன்னா அம்மா வாங்க. ரதிவாசம் ரதி வாங்கோ. ரதிர்வாச நாராயண சூத சம்ரேன கிருதோ கிருத அகம் தேதி கிருத பத்னி ரதி காமோ பவான் பிரபோ. எங்க ரதிய காணையில. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பதம் 12 மொழிபெயர்ப்பு. ரதி கூறினாள், பகவான் நாராயணனின் மகனான நீங்கள் உங்கள் பெற்றோரின் இல்லத்திலிருந்து சாம்பரனால் அபகரித்து செல்லப்பட்டீர்கள். பிறகு நீங்கள் காமதேவன் என்பதால் ரதியாகிய நான் உங்களுடைய சட்டபூர்வமான மனைவியாகும். கமல மாதாஜி வாசிங்க இந்த சொல்ல அதோட முடிப்பா.
11 ஹரே கிருஷ்ணா. பதம் 13 ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். ஏச திவானிர் தசம் சிந்தாவ் அஸ்பச் சம்பரோ சுர மத்தியஷோ கிரஷீதத் உதராத்தித பிராப்தோ பவான் பிரப்யோ. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. அந்த அசுரனான சம்பரன் நீங்கள் பிறந்த 10 நாட்களுக்குள் உங்களை சமுத்திரத்தில் எறிந்து விட்டான். உங்களை ஒரு மீன் விழுங்கியது. பிறகு இதே இடத்தில் தான் மீனின் வயிற்றிலிருந்து உங்களை நாங்கள் திரும்ப பெற்றோம். ஹரே கிருஷ்ணா. அந்த கதையை ம். பிரத்யும்னருக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். ஓகே. வாஞ்ச கல்பத்தரிசியா கிருபா சிந்து ஏவச பதிதானாம் பாவனோப்பியோ வஸ்னவோப்பியோ நமோ நமக. ஹரே ஹரே ஹரே